எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஸ்டைலா தான் இருக்க. ஆ? இல்லக்கா, பின்ன நெக்ஸ்ட் வீக் நான் பார்லர் போய் ஆ, கொஞ்சமா ட்ரிம் பண்ணலான்னு இருக்கேன். ட்ரிம்மா? இப்போ எதுக்கடி ட்ரிம் பண்ண போற? அதெல்லாம் ஒரு இதுக்கா, எல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன் தான். அதான்க்கா, ஆ. திடீர்னு கல்யாணம் அது இதுன்னு பேசுறாங்க. ஆ, ஆ, ஆ. அப்புறம் அவன் கூட எங்கேயாவது வெளியில போக சொல்லிட்டாங்கன்னா ஓ. அதான். ம். எப்படிக்கா? அப்போ மேடம் நீங்க ஆல்ரெடி அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஐயோ அப்படிதானே? அக்கா, சும்மா விளையாடாதக்கா. ஆ. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எனக்கு கிடையாது. அப்புறம் ஏதோ கல்யாணம் அது இதுன்னு பேசுறாங்கல்ல, ஆமா. அது நினைச்சாதான் பயமா இருக்கு. அப்போ உன்னோட மனசுல யாரும் இல்ல. யாருமே இல்ல. ஓ. ஆனா உங்க அக்கா மனசுல நான் எப்பவுமே ஊஞ்சல போட்டு ஆடிட்டு தான் இருப்பேன் சுரேகா. ஏங்க என்னங்க இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க? லேடிஸ் பர்சனலா பேசிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் எதுக்கு நீங்க ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? இதுக்கு பேரு ஒட்டு கேக்குறது இல்லம்மா. அப்புறம்? நீ கேட்டியே நெயில் பாலிஷ, அது வாங்கிட்டு வந்திருக்கேன். வரும்போது காத்து வகல் காது விழுந்துச்சுமா. நோ மை மிஸ்டேக். அதோட இந்த கலர் கரெக்டா இருக்கான்னு பாருமா. கொடுங்க. ஓகே ஓகே. சுரேகா, லவ் விஷயத்தை பத்தி யாரும் யாருக்கிட்டவும் சொல்லவே மாட்டாங்கம்மா. உதாரணத்துக்கு இந்த 2 லவர்ஸ் எடுத்துக்குவேன். நீ மாதவியோட தங்கச்சி மட்டும் இல்ல, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட இல்லையா? ஆனா உனக்கே தெரியாம உங்க அக்காவை நான் கரெக்ட் பண்ணலையா? ஐயோ மாமா, நீங்க பெரிய அட்வென்ச்சர் தான் போங்க. ஏதோ சொந்தமா போயிட்டீங்களேன்னு சொல்லி எங்க அம்மா அப்பா பாவம் பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்க ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. உண்மை சொல்லிட்டா அசிங்கப்பட்டா சோக. ஏமா எப்பதாமா இந்த வீட்டுல என்ன மதிச்சு மரியாதை கொடுக்க போறீங்க? ஓ, நீங்க எதையாவது வளராம கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய் சுரேகா, ரஞ்சித் நல்ல ஹேண்ட்ஸமா தானே இருக்காரு, ஸ்டைலிஷா பேசுறாரு, ரொம்ப அடக்கமா இருக்காரு. அவரை உனக்கு பிடிக்கலையா? அஃப்கோர்ஸ். ஏன் அளவுக்கு அவனுக்கு பர்சனாலிட்டி இல்லதான். ஆனாலும் அவன் கொஞ்சம் ஓகே பீஸ் தாம்மா. ஆ? நீங்க எல்லாம் கண்ணாடி பாக்குறதே இல்லையா? என்னங்க நீங்க? அத கல்யாணமே முடிஞ்சிச்சே, அப்புறம் இது கண்ணாடி லவ் பார்க்கணும். பண்ண நீ அப்படித்தானே? போதுங்க. ஏய் சுரேகா, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இந்த மனுஷன் லவ்னு ஆரம்பிச்சா அடுத்த வாரமே எனக்கு யோசிக்க கூட டைம் கொடுக்காம நம்ம வீட்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா உனக்கு அப்படி இல்ல, 3 months டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள அவர் கூட நல்லா பேசி பழகி புரிஞ்சுக்கலாம்ல. ஒருவேளை பிடிக்கலன்னா வேணான்னு கூட சொல்லிடலாம். எது உங்க ராஜமாதா கிட்ட இவன் நோ சொல்றதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. அவன் கூட வாழ்ந்துதான் இவர் வேற. ஏய் சுரேகா, இங்க பாரு, உண்மையாவே ரஞ்சித் உனக்கு அமைஞ்ச ரொம்ப அழகான சாய்ஸ் தான். நல்ல பிசினஸ் பண்றாரு, மாமா பிசினஸே அவர் நல்லா பாத்துக்கிறாராம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சிலிகான் வேலியில வேலை கிடைக்கிறதுக்கு அவன் இங்க அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா உனக்கு சிலிகான் வேலியோட ஓனரே உனக்கு கிடைக்க போறான். இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? இருந்தாலும் எனக்கு ஒரே யோசனையா இருக்குக்கா. சுரேகா, நீ எங்க போனாலும் இந்த மாமாவை மறந்துடாதமா. யூ நோ வெரி வெல், நான் இந்த திருநெல்வேலியும் நெய்வேலியும் தவிர வேற எந்த வேலையும் பார்த்தது இல்லம்மா. வேலி தாண்டாத விளையாடுமா. அந்த சிலிப்பான் வேலியில தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து விசாவை வாங்கி கொடுத்துருமா. நான் அமெரிக்க சிட்டிசன் ஆயிடுறேன். ஏன் இந்த வீட்ல உங்களுக்கு என்ன குறை அப்படி? எந்த குறையும் இல்லம்மா, எந்த குறையும் இல்ல. நல்ல 4 வேளையும் ராஜபோகமா சாப்பாடை போட்டு மாலை மரியாதையோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். ஆனா போமா. ஏங்க, அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுக்கு இங்க கொடுக்கற மரியாதையே போதும். பாத்தியா சுரேகா, இவ்வளவுதாம்மா உன் மாமா கிடைக்கிற மரியாதை. ராஜமாதாவும் உங்க அப்பாவும் குக்கர் கம்பெனி வச்சிருக்காங்களாமா, அந்த குக்கரை போட்டு நல்லா வேக வைக்கதான் என்னை வச்சிருக்காங்கம்மா, என்னை வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு மாமாவுக்கு அங்க வேலை வாங்கி கொடுத்துருமா. சிலிக்கான் வேலைக்கு சில்வர் பெயிண்ட் அடிச்சாது அங்கே வாழ்க்கையை ஓடிக்கிறமா. ஐயோ மாமா, சிலிகான் வேலினா ஏதோ வேலி போட்டு வச்சிருக்கிற இடம் நினைச்சிட்டீங்களா? இல்லையா, அது சாஃப்ட்வேரோட டிஸ்ட்ரிக்ட் மாமா. பரவாயில்லம்மா, அந்த கம்பெனிக்கு வேலி போடலனாலும் காம்பவுண்டாவது கட்டி வச்சிருப்பாங்கல்ல. நான் அதுக்கு வெள்ளை அடிச்சு வெள்ளைக்கார வேலைக்காரன் ஆயிரம்மா. சுரேகா, என்ன நோ மறந்தீங்க, அமெரிக்கா பறந்தீங்க. ஐயோ ஏங்க, நீங்களும் உங்க மகா மட்டமான இங்கிலீஷும். ஏய் சுரேகா, வா நம்ம போய் நிம்மதியா மாடியில பேசுவோம். கொசு தொல்லை தாங்க முடியல. நல்ல வேலை, கொசுன்னு சொன்னதோட விட்டுட்டு போயிட்டான். கொசு பெட்ட எடுத்து என்ன அடிக்க கொள்ளாம விட்டான். அதுக்காக நன்றி கடவுளே, நன்றி தெய்வமே. தேங்க்யூ சோ மச் ஆல் காட்ஸ். இனி உடனே பாஸ்போர்ட் எடுத்துட்டு